கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கோமதி என்கிற அன்பு சகோதரிக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு ஜெபிக்க போகிறோம். விசேஷமாய் அவங்க கேட்டுக்கொண்ட 2 ஜெப விண்ணப்பம். 1, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள். பிள்ளைகள் நன்றாய் படிக்கணும், ஞானமாய் படிக்கணும், அறிவோடு வாழணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 2வது, குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த 2 காரியத்திற்காக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவை, அன்பு சகோதரி கோமதி சகோதரிக்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறேன். தேவரே, ஒரு விசை மனம் இறங்குவீராக. இவருடைய பிள்ளைகளுடைய படிப்பை கத்த பொறுப்படுத்திக்கொள். ஞானமாய் படித்த பாடங்கள் ஞாபகத்தில் இருக்க ஆண்டவரை திறமையாய் படிக்கக்கூடிய அறிவை கற்றுக் கொடுப்பீராக. யாக்கோபு 1:5 சம்பூர்ணமான ஞானத்தை கொடுக்கிற தேவன் படிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தருளும். மாத்திரமல்ல, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று என்னாகமம் 24:1 சொல்லுகிறதை போல பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிச்சிடுங்க. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நான் கண்களை ஏறெடுப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. இன்னைக்கு நம்முடைய கண்கள் யாரையோ நோக்கி பார்க்குது. நம்ம கண்கள் உதவியை தேடுது. இல்லை பிரியமானவர்களே, தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான், உன்னதத்திலிருந்து வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை எனக்கு வரணும்னா என் கண்கள் என் தேவனை நோக்கி பார்க்கும். சங்கீதம் 121:1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எப்போ ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுக்கீங்களோ அப்பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். இன்னைக்கு மனுஷங்க ஒத்தாசையாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல, ஆனால் அது பெரிய தப்பு. கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திருநெல்வேலியிலேருந்து அவருடைய மாப்பிள்ளை ஒய்ஃபுக்கு தம்பி ஒரு ஒத்தாசையாக இருக்கட்டும், ஒத்தாசையாக இருப்பாங்கன்னு சொல்லி திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய பிஸ்னஸை எல்லாம் கவனிக்கிறதுக்கு, மச்சானுக்கு ஒத்தாசையாக இருக்கிறதுக்காக. ஆனால் அவர் ஒத்தாசையாக இருந்தாரா? இல்லை. கம்பெனியில் என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ, என்னென்ன விதத்தில் பணத்தை கொள்ளையடிக்க முடியுமோ, கம்பெனிக்கு என்னென்ன விதத்தில் பேர்களை கெட்டு போக பண்ண முடியுமோ, அங்கே இருக்கிற தேவையில்லாத ரவுடி பசங்க கூட சேர்ந்து கம்பெனியவே நாசமாக்கிட்டார். சொன்னார் ஒய்ஃபை பார்த்து, உன் தம்பி எனக்கு ஒத்தாசையாக இருப்பான்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டுட்டு வந்தேன், ஆனால் இப்போ எனக்கு வினையாக இருக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு மனிதர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பான காரியம். உங்களுக்கு ஒத்தாசை யார் தெரியுமா? கர்த்தர். உங்கள் கண்களை அவருக்கு நேராக ஏறிடுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நீங்கள் வாஸ்து பாருங்க,
2 நாளாகமம் 20வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. யோசபாத் என்கிற தெய்வ மனிதருக்கு விரோதமாய் ஒரு பெரிய பிரச்சனை எழும்பிச்சு, ஒரு பெரிய யுத்தமே எழும்பிச்சு. அப்போ யோசபாத்துக்கு ஒன்றும் புரியலை. யோசபாத் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். 2 நாளாகமம் 20:12 என் தேவனே, என் தேவனே, எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இவர்களுக்கு முன்பாக நிற்கிறக்கு எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பினாருங்க. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தா. சங்கீதம் 136:1 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது எங்கள் பாடலை 2 நாளாகமம் 20:22 பாட ஆரம்பித்த உடனே கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தா. கர்த்தர் ஒத்தாசை பண்ணினார். யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருவை கர்த்தர் அழித்து போட்டா. வானத்தையும் பூமியும் படைத்து கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வந்தது. இன்னைக்கு உங்களுக்கு ஒத்தாசை வரணுமா? மனுஷனை ஏறெடுத்து பார்க்காதீங்க, கர்த்தரை ஏறெடுத்து பாருங்க. சங்கீதம் 123:2 நீங்கள் வாசித்து பாருங்க. சங்கீதம் 123:2 வாசித்து பாருங்க. வேலைக்காரர்களுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருப்பது போல எங்கள் கண்கள் எங்கள் எஜமானாகி உம்மையே நோக்கி இருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். யார் யாரெல்லாம் அவங்கள நோக்கி, கர்த்தாதி கர்த்தரை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி, உதவி வருகிற கண்மலையை நோக்கி பார்க்குறீங்களோ, அடுத்த நிமிஷம் வானத்திலிருந்து பூமியிலிருந்து ஒத்தாசை வரும். பாருங்க, எலியா கருத்தாய் ஜெபிக்கிறான். 1 ராஜாக்கள் 38வது அதிகாரம் 18 நீங்கள் வாசித்து பாருங்க. என்னை கேட்டலும் வானத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுக்கிறான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, அந்த பலிபீடத்தை பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே என்று தெய்வம் என்று சொன்னார்கள். ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தா. எலியாவுக்கு விரோதமாக எழும்பின பாகால் தீர்க்கதரிசிகள், இசபேல் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் எலியா கொண்டு போட்டான். அன்னைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தா. எப்போ? உன்னதத்திலிருந்து ஒத்தாசை வரும்படியாக உன்னதத்தின் தேவனை நோக்கி பார்த்து விடுது. இன்னைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்படியே யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒத்தாசை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.